புதிய கலெக்டராக மு. பிரதாப் பொறுப்பேற்றார். திருவள்ளூர் மாவட்ட கலெக்டராக பணிபுரிந்த பிரபுசங்கர் மாநகர போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநராக இடமாற்றம் செய்யப்பட்டார். அவருக்கு பதிலாக தலைமை செயலகத்தில் சிறப்பு திட்ட அமலாக்க பிரிவு துணை செயலாளராக இருந்த மு. பிரதாப் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டராக நியமிக்கப்பட்டார். 31 வயதாகும் இளம் வயது கலெக்டராக திருவள்ளூர் மாவட்டத்தின் 24வது கலெக்டராக மு. பிரதாப் பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னதாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்து பொறுப்பேற்றார். இந்நிலையில் புதிய கலெக்டர் மு. பிரதாப்புக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் ஆர். ராஜ்குமார், பயிற்சி கலெக்டர் ஆயுஷ் குப்தா, உதவி கலெக்டர் வாகே சங்கேத் பலவந்த், ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் வை. ஜெயக்குமார் உள்பட அனைத்து துறை அதிகாரிகள், பத்திரிகையாளர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பொதுமக்கள் தங்களது குறைகளை நிவர்த்தி செய்ய எந்நேரமும் தம்மை அணுகலாம் என புதிய மாவட்ட கலெக்டராக பொறுப்பேற்ற மு. பிரதாப் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் எம். ராஜேஷ் பாபு. அனைவருக்கும் வணக்கம். இன்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் உள்ளிட்ட அனைத்து அவர்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மாவட்டத்தின் அமைச்சர் மாண்புமிகு வெளிநாடு வாழ் நலத்துறை மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளின் வழிகாட்டுதல் படியும் இன்று இந்த மாவட்டத்தின் பணிகளை செயல்பட காத்திருக்கிறேன். மேலும் இங்கு உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவரின் ஒத்துழைப்போடு, மக்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் உங்கள் அனைவரோட ஒத்துழைப்போடு இன்று முதல் பணியை தொடங்கவிருக்கிறேன். இன்று பொறுப்பேற்றதிலிருந்து இந்த மாவட்டத்தின் முக்கியமான பணிகள், முக்கியமாக மக்கள் குறைதீர்வு கூட்டங்கள் மற்றும் மக்களின் மனுக்களுக்கான கோரிக்கைகளை விரைந்து நிவர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை அனைத்து அலுவலர்களுடன் இணைந்து செய்யப்படும். மேலும் மாவட்டத்தில் உள்ள முக்கியமான துறைகள் கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக நலன், சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகள் மற்றும் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட உள்ளாட்சி துறை பணிகள் உள்ளிட்ட அனைத்தும் விரைவாக நடக்கப்படும். மேலும் மாண்பு முதலமைச்சர் மற்றும் தமிழக அரசின் முத்தாய்ப்பு திட்டங்கள், பல திட்டங்கள் நம்ம மாவட்டத்தில் நடந்துட்டு வருது. அந்த திட்டங்களோட பணிகளையும் கூடிய விரைவில் நம்ம அதிகாரிகளோட ஆராய்ந்து அதை எவ்வளோ விரைவாக நடத்தி எவ்வளோ விரைவாக முடிக்க நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்படும். இதற்கு உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக வேணும். ஸோ இணைந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தை ஒரு மிக நல்ல பாதைக்கு நம்ம தமிழ்நாட்டின் முதன்மை மாநிலமாக முன்னேற்றுவதற்கான பணிகளை மேற்கொள்ள உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பை நாடுகிறேன். நன்றி. தமிழக முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது என்னென்னா, முக்கியமாக மக்களோட கோரிக்கைகள், நம்ம முதல்வரின் முகவரி உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளை விரைவாக நிவர்த்தி பண்ணணும். மக்களோட அடிப்படை தேவைகள் என்னென்ன இருக்கோ அதை எப்போவுமே நம்ம விரைவாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் அவர்களோட முக்கியமான கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.